வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு பன்னாட்டு அமைப்புகள் அல்லது சர்வதேச அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வந்து பிளாக் 4ல் உங்களுக்கு வருது. ஸோ இந்த வகுப்பில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஐடியாஸ், நாம் அதிகமாக டச் பண்ணக்கூடிய ஏரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஐக்கிய நாட்டு சபை ஒரு சர்வதேச லெவலில் ஒரு பெரிய அமைப்பாக இருக்கக்கூடிய பல அமைப்புகள் இருக்கு. அதில் வந்து இப்போ ஒரு சிறந்த அமைப்பாக செயல்படக்கூடிய அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய பெருவாரியான நாடுகள் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அது ஒரே அமைப்பு ஐக்கிய நாட்டு சபை, யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் அந்த ஐக்கிய நாட்டு சபையினுடைய இலக்குகள் பற்றி படிக்க போகிறோம். அதனுடைய முக்கிய அம்சங்கள் அல்லது கொள்கைகள், பிரின்சிபல்ஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன். அது மாதிரி அதனுடைய அங்கங்கள் இருக்கு. ஒரு அமைப்பு அப்படின்னு ஒரு 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 விஷயம் இருந்ததுன்னா அதுக்கு பல அங்கங்கள் இருக்கும். அப்போ அதனுடைய அந்த அங்கங்களுடைய செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த ஐக்கிய நாட்டு சபை எதற்காக உருவாக்கப்பட்டது, படைக்கப்பட்டது என்று பார்க்கின்ற பொழுது, ஒரு உலக அமைதிக்காகவும் உலக பொருளாதார சமூக வளர்ச்சிக்காகவும் உருவாக்கப்பட்டது எனலாம். ஸோ அது எந்த அளவுக்கு செயல்பட்டு இந்த சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய சர்ச்சைகளையும் போர்களையும், சிறு போர்களையும், பெரிய அளவு போர்களையும் தடுத்து நிறுத்திருக்கு, எப்படி வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய 7 கண்டங்கள், அதில் முக்கியமாக 6 கண்டங்கள், அதனுள் இருக்கக்கூடிய நாடுகளிடையே எப்படி ஒரு நல்லுறவை வளர்க்க செயல்படுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதன் பிறகு அதனுடைய வெற்றிகள், தோல்விகள். கண்டிப்பாக வெற்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப தோல்விகளையும் நம்ம பார்த்தாகணும். அதாவது முதலாம் உலகப்போர் 1914 to 18, இரண்டாம் உலகப்போர் 1939 to 45, 1945க்கு பிறகு இன்றைய அளவில் 2022 வரைக்கும் எந்த ஒரு பெரிய அளவுக்கு போரும் நடைபெறவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரே காரணகர்த்தா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அது கண்டிப்பாக ஐக்கிய நாட்டு சபை. ஸோ அதுவே மிகச்சிறந்த வெற்றி. தோல்விகள் என்று பார்க்கின்ற பொழுது நிறைய நாடுகள் நம்ம சொல்லலாம், அதை பற்றி நம்ம பார்க்கணும். அப்புறம் இன்னைக்கு நிறைய சர்வதேச அரசியல் உறவுகள், இந்த பாடத்தினுடைய வல்லுநர்கள், எக்ஸ்பர்ட்ஸ் ஐக்கிய நாட்டு சபையை வந்து மறுசீரைவு அமைவு செய்யணும், ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். அதற்குன்னு வந்து இருக்கக்கூடிய அந்த சார்ட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த சட்டங்கள் எல்லாம் 1945 பண்ணது. அதை வந்து நம்ம ரிஃபைன் பண்ணணும், சீரமைப்பு பண்ணணும், இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை மாற்றணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம அதன் பிறகு ஒரு கன்க்ளூஷன். இதுதான் நம்ம பிளாக் 4ல் முதல் பாகத்தில் பார்க்க போகிறோம். இரண்டாவது பாகத்துக்கு நம்ம மறுபடியும் உலக அளவில் ஐக்கிய நாட்டு சபைக்கு முன்பாக ஏதாவது ஒரு அமைப்பு இருந்ததா அப்படின்னு பார்க்குறப்ப லீக் அமைப்பு இருந்தது. 1919 உருவாக்கப்பட்டது. வெர்சலிஸ் ஒப்பந்தம், அதாவது முதலாவது உலகப் போருக்கு பின்னே உலக தலைவர்கள் அமர்ந்து ஒரு உலக அமைதிக்காகவும் மேற்கொண்டு மனித இனம் அழியக்கூடாது அப்படிங்கிற ஒரு புனிதமான காரணத்திற்காகவும் அந்த லீக் அமைப்பு உருவாக்குனாங்க. பட் அந்த லீக் அமைப்பை உருவாக்குவதற்கு மிக முக்கிய காரணகர்த்தாவாக இருந்த அமெரிக்கா, அதனுடைய காங்கிரஸ் அவையில் அவங்களால ஒப்புதல் வாங்க முடியல.
இந்த மாரி ஒப்புதல், அதாவது அதுக்கு முக்கிய காரணகர்த்தா என்று பார்க்கின்ற பொழுது உட்ரோ வில்சன். அவரு ஃபார்மர் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர், அமெரிக்காவுடைய குடியரசுத் தலைவர். இது ஒரு பக்கம். ஆனாலும் அதன் பிறகு அ அந்த லீக் அமைப்பு ஒரு 2, 3 நாடுகளின் அ அ சட்ட மீறுதலின் மூலமாக தோல்வி அடைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அ ஜப்பான் என்ன பண்ணுச்சு, அந்த லீக் அமைப்பினுடைய சட்டத்தை மீறி மஞ்சூரியா அப்படிங்கிற இடத்த ஆக்கிரமிப்பு செஞ்சது. சைனாவுடைய மஞ்சூரியா. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இத்தாலி. இந்த நாடு என்ன பண்ணுச்சு, முசோலினியின் கீழ இருக்கக்கூடிய இத்தாலி, அபிசீனியா அப்படிங்கிற இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணுச்சு. ஸோ சில நாடுகள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பல நாடுகள் அந்த லீக் அமைப்பில் இருக்கக்கூடிய சட்டத்தை மீற ஆரம்பித்தவுடன், அது கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலா 2ஆம் உலகப் போருக்கு ஒரு காரணகர்த்தாவா அமைஞ்சிருச்சு. 1939லேருந்து 1945 வரைக்கும் நடைபெற்ற 2ஆம் உலகப் போர். அதிக சீரழிவு, அதிக மக்கள் தொகையினுடைய இறப்பு, குழந்தைகளுடைய இறப்பு, பல நாடுகளுடைய பொருளாதார நிலை அடிமட்டத்துக்கு சென்ற ஒரு மோசமான சூழ்நிலை. எங்கு நோக்கிலும் நோய், எங்கு நோக்கிலும் சிதறிக் கிடந்த மனித உடல்கள், பார்ப்பதற்கு பல்வேறுபட்ட அரசாங்கம் மற்றும் பல்வேறுபட்ட நாடுகளுடைய தலைவர்களுடைய மனதில் கலக்கத்தை உண்டாக்கின. அதன் பிறகுதான் இனி மேற்கொண்டு பெரிய அளவிலே ஒரு போரும் இந்த உலக அரங்கில் வரக்கூடாது என்ற காரணத்திற்காகவும், மனித இனம் அழிந்து விடக்கூடாது என்கிற காரணத்திற்காகவும் உருவாக்கப்பட்டதுதான் ஐக்கிய நாட்டு சபை. சான் பிரான்சிஸ்கோ கான்ஃபரன்ஸ் 1945. இதனுடைய ஃபவுண்டிங் மெம்பரா இந்தியாவும் பார்ட்டிசிபேட் பண்ணுது. இப்போ ஐக்கிய நாட்டு சபையில மொத்தம் 193 நாடுகள் இருக்கின்றன. கடைசியாக சேர்ந்த நாடு சவுத் சூடான் அப்படின்னு சொல்லி, ஆப்பிரிக்கால இருந்து சவுத் சூடான் சேர்ந்திருக்கு. ஸோ மிக முக்கியமான கொள்கைகள் என்று இதுதான் வந்து ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் ஐக்கிய நாட்டு சபை. முக்கியமான கொள்கைகள் என்று பார்க்கின்ற பொழுது பன்னாட்டு அமைதி, பன்னாட்டு பாதுகாப்பு. ஸோ அந்த ஐக்கிய நாட்டு சபையினுடைய இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு அரசியல் சாசன சட்டம் இருக்கும். அந்த அரசியல் சாசன சட்டத்தை செயல்படுத்துவதற்கென்று ஒரு அரசாங்கம் உண்டு. ஆனால் ஐக்கிய நாட்டு சபைக்கென்று சட்டங்கள் இருக்கின்றன. சார்ட்டர்ஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த சார்ட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓரளவுக்கு தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது. ஏன்னா இப்போ அமெரிக்காவுக்கு ஒரு அரசாங்கம் இருக்கு, அரசியல் சாசன சட்டம் இருக்கு. இந்தியாவுக்கு அரசாங்கம் இருக்கு, அரசியல் சாசன சட்டம் இருக்கு. சைனாவுக்கு அரசாங்கம் இருக்கு, அரசியல் சாசன சட்டம் இருக்கு. ஆனால் ஐக்கிய நாட்டு சபை அது வந்து ஒரு கூடுதல். அதுல பார்த்தீங்க அப்படின்னாக்கா சட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த சட்டங்களை நிர்வாகம் செய்வதற்கு உண்டான ஒரு உலக அரசாங்கம் அப்படிங்கிறது இல்லை. இன்னைக்கு ஐக்கிய நாட்டு சபை வந்து பல்வேறுபட்ட நாடுகளில் அரங்கேறி இருக்கக்கூடிய மனித படுகொலைகள், அரசாங்கத்தின் மூலமாகவே அரங்கேறி இருக்கக்கூடிய மனித இனப்படுகொலை, மதப்படுகொலை, நிறைய இன்னும் பல்வேறுபட்ட காரணங்களின் மூலமாக அமைதி இழந்த ஒரு சூழ்நிலை, பொருளாதார தாழ்வு நிலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே காரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐக்கிய நாட்டு சபையினுடைய அந்த சட்டங்களை நிர்வாகம் செய்வதற்கு அரசாங்கம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது பல நாடுகள் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. நான் முன்பே போன கிளாஸ்ல கூட நம்ம சொல்லியிருந்தோம். 1648 உலக அளவில் கையெழுத்திடப்பட்ட ஒரு ஒப்பந்தம் வெஸ்ட்ஃபேலியன் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு போன கிளாஸ்ல பார்த்தோம். அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் ஒவ்வொரு நாடும் இறையாண்மை பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு நாடும் தன்னிச்சையாக தன்னுடைய அரசாங்கத்தின் மூலமாக தங்களுடைய சட்டங்களை
நடைமுறைப்படுத்தி வருகின்றன அப்படின்னு பார்த்தோம். ஒரு வல்லரசாக இருக்கக்கூடிய நாடு, வலிமை மிக்க ஒரு நாடு, இன்னொரு வலிமை இல்லாத ஒரு நாட்டை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது, அராஜகங்கள் செய்யக்கூடாது, அந்த சிறிய நாட்டினுடைய உள் விவகாரங்களில் பெரிய நாடு தலையிடக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே ஐக்கிய நாட்டு சபையினுடைய சாசன சட்டங்களில் இருக்கிறது. ஆனா எந்த அளவிற்கு இந்த சட்டங்களில் இருக்கக்கூடிய அம்சங்கள் நிறைவேற்றப்படுகின்றன என்று பார்க்கின்ற பொழுது அதுல கேள்விக்குறிதான் மிச்சம். பல நாடுகளுடைய உள்நாட்டு விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடுகிறது, ரஷ்யா தலையிடுகிறது, சைனா தலையிடுகிறது, பாகிஸ்தான் தலையிடுகிறது, பிரான்ஸ் தலையிடுகிறது, ஜெர்மனி தலையிடுகிறது, ஆஸ்திரேலியா தலையிடுகிறது, இன்னும் பல்வேறுபட்ட காரணம். இதுக்கு தான் முன்னாலே சொன்னேன் என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு அந்த ஒரு உலக அரசாங்கம் இல்லை அப்படிங்கிறது. ஸோ உலக அமைதிக்காக என்று பார்க்கின்ற பொழுது இப்போ ஒரு நாட்டில் உதாரணத்துக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை 1947 அந்த பிரிவினை அதுலேருந்து ஆரம்பிச்சு. 1947 ஒரு போர், 1965 ஒரு போர், 1971 ஒரு போர், அப்புறம் கார்கில் போர் இன்னும் நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ முதலாம் பிரதம அமைச்சர் ஜவஹர்லால் நேரு அவர் ஐக்கிய நாட்டு சபையில், ஏன்னா நம்ம இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் பிரகாரம் ஆர்டிகிள் 51 பிரகாரம் நம்மளுடைய நாடு, நம்மளுடைய அரசாங்கம் சர்வதேச அமைதிக்கு உண்டான நடவடிக்கைகளில் பங்கு பெற வேண்டும் அப்படிங்கிறது நம்ம நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டத்திலே இருக்கு. நான் உதாரணத்துக்கு இந்தியா பாகிஸ்தான். அப்ப பாகிஸ்தான் கிட்ட பிரச்சனை வர்றப்ப இந்தியா தடாலடியாக எந்த ஒரு முடிவெடுத்தும் போரை அறிவிக்கவில்லை பாகிஸ்தான் மீது. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்ல போனாக்கா 1947 2022 வரைக்கும் இந்தியா தன்னிச்சையாக ஒரு நாட்டின் மீது எந்த போரையும் அறிவித்தது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்தியா ஒரு காந்திய வழி நடந்த ஒரு நாடு, அமைதிக்காக போராடக்கூடிய ஒரு நாடு என்று கூட நம்ம பார்க்கணும். அப்போ பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு ஐக்கிய நாட்டு சபைக்கு போறாங்க. போயிட்டு இந்த பிரச்சனையை முன்னிறுத்தி சொல்லிக்கிட்டார்கள். அதாவது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இந்த மாதிரி ஒரு எல்லை சார்ந்த சர்ச்சைகள் இருக்குது, இதை தீர்த்து. அப்போ அங்கேருந்து இந்தியா பாகிஸ்தான் அப்சர்வர் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு மட்டும்தான் ஐக்கிய நாட்டு சபை உள்ள நுழைஞ்சுதா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. பல்வேறுபட்ட நாடுகள், அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதிகமாக பாதிக்கப்பட்ட நாடுகள் மனித உரிமைகளின் மீறலின் மூலமாக, இனப்பிரிவினை மூலமாக, மத பிரிவினை மூலமாக, நிறப்பிரிவினை மூலமாக உலக அரங்கில் அரங்கேறிக்கக்கூடிய சர்ச்சைகள், பிரச்சனைகள், சிறு போர்கள், பெரும் போர்கள், இது எல்லாத்துக்குமே நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐக்கிய நாட்டு சபை தன்னுடைய அமைதி காக்கும் படையின் மூலமாக பல நாடுகளில் அமைதியை நிலைநிறுத்தி இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட உலக நாடுகளுடைய வார் டான் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, போர் மூண்ட நாடுகள், இடங்கள். அந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜெனரல் அசம்பிளி, பொது அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜெனரல் அசம்பிளியில் எல்லா நாடுமே மெம்பராக இருக்கும். 193 நாடுகளும் மெம்பராக இருக்கும். அதில் இந்த பிரச்சனையை முன்னிறுத்துவாங்க. உதாரணத்துக்கு எத்தியோப்பியாவுக்கும் எரிட்ரியாவுக்கும் பிரச்சனை இருக்குன்னா ஏதாவது ஒரு நாடு, சம்பந்தப்பட்ட நாடு ஐக்கிய நாட்டு சபையை அணுகும். இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய எத்தியோப்பியா பல கலவரங்களை தூண்டிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையை முன்னிறுத்தும். அப்போ அதனுடைய ஃபேக்ட் ஃபைண்டிங் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஜெனரல் அசம்பிளி முன்னால் அதை வைப்பாங்க. பொது அசம்பிளி. பொது அசம்பிளினா என்னன்னா ஐக்கிய நாட்டு சபையினுடைய ஒரு அங்கம். அப்போ அந்த நாடுகள்லாம் சரி, இந்த எத்தியோப்பியா பிரச்சனை பண்ண போல இருக்கு, அதனால நம்ம ஒரு அமைதி காக்கும் படையை நம்ம அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளும் கையெழுத்திட்டு ஒவ்வொரு நாடும் 193 நாடுகளும் எந்தெந்த நாடு எவ்வளோ ஃபோர்ஸ் அனுப்புகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லி அந்த எத்தியோப்பியாவுக்கும் எரிட்ரியாவுக்கும் ஒரு அமைதி காக்கும் படையை அனுப்பும். அப்படி அனுப்பி அந்த 2 நாடுகளுக்கும் இடையே ஒரு சுமூக உறவு ஏற்படும் வரை, அமைதி நிலைத்து நீடிக்கும் வரை
அந்த அமைதி காக்கும் படையினுடைய செயல்பாடுகள் இருந்து, பின்னர் அமைதி வந்த பிறகு அந்த படைய வந்து வாபஸ் பெறுவார்கள். இதுதான் இன்னைக்கு ஐக்கிய நாட்டு சபை செஞ்சுட்டு இருக்கு. ருவாண்டால நடந்திருக்கு, உகாண்டால நடந்திருக்கு, யுகோஸ்லோவியால நடந்திருக்கு. அது மாதிரி இஸ்ரேல் பாலஸ்தீன்ல நடந்திருக்கு, நமீபியால நடந்திருக்கு, எத்தியோப்பியா எரிட்ரியால நடந்திருக்கு. மேலும் பல்வேறுபட்ட நாடுகள், சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ், கிழக்கு அமெரிக்க நாடுகள், இந்த மாதிரி பல்வேறுபட்ட நாடுகளில் தன்னுடைய அமைதி காக்கும் படையை அனுப்புவித்து அமைதியை நிலைநாட்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல, ஐக்கிய நாட்டு சபை அப்படிங்கிற ஒரு சர்வதேச அமைப்பு இல்லை என்றால் இந்நேரம் மனித இனம் அல்லது உலகம் அழிந்திருக்கும் என்று கூட சொல்லலாம். இன்றைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 9லேருந்து 10 நாடுகள், அமெரிக்கா உட்பட, இந்தியா உட்பட, பாகிஸ்தான் உட்பட, நார்த் கொரியா உட்பட, சைனா உட்பட, ரஷ்யா உட்பட, பிரிட்டன் உட்பட நியூக்ளியர் நாடுகள் என்று நியூக்ளியர் பாம்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த அட்டாமிக் பாம், அணு ஆயுதங்களின் மூலமாக 300க்கும் மேற்பட்ட தடவைகள், மோர் தேன் 300 டைம்ஸ் இந்த உலகத்தை சுட்டு பொசுக்கி மனித இனம் இருந்ததற்கான அடையாளமே இல்லாமல் செய்துவிட முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மையாக இருந்து வருகிறது. அப்ப இவ்வளவு அணு ஆயுதங்கள் இருந்தும் இன்னைக்கு ஏன்னா அணு ஆயுதம் இருக்கிறப்ப ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது போர் தொடுக்கின்றப்ப ஹிரோஷிமா நாகசாகி வந்து இன்னைக்கும் நம்ம வந்து ஒரு மறக்க முடியாத வரலாற்று நிகழ்வாக இருக்கிறது. இன்னமும் வந்து ஜப்பான்ல வந்து அந்த இடத்துல வந்து புல்லு பூண்டு கூட முளையல. அதனுடைய அந்த அந்த அணு கதிர்வீச்சின் மூலமாக பல மனிதர்களிடத்த உடம்பினுடைய குறைபாடுகளுடன் பிறக்கக்கூடிய குழந்தைகள் இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஸோ இந்த ஐக்கிய நாட்டு சபையினுடைய நடவடிக்கைகள் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு 3ஆம் உலகப் போர் நடைபெறாத அளவிலே ஒரு வெற்றியை தக்க வைத்து கொண்டு இருக்கின்றது. யூரோப்பியன் யூனியன் இருக்குது, அது ஒரு அமைப்பு இருக்கு, நிறைய அமைப்புகள் இருக்கு. அதை வந்து 3வது பாகத்தில் நம்ம இதுதான் வந்து அங்கங்கள் என்று பார்க்கின்ற பொழுது என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்கு. ஏன்னா ஐக்கிய நாட்டு சபை அப்படின்னாக்கா உங்களுக்கு ஏதோ ஒரு சபை போல இருக்கு உலக லெவலில் அப்படின்றது மட்டும் உங்களுக்கு திங்கிங் இருக்கும். பட் அப்படி கிடையாது, நிறைய அமைப்புகள். இந்த அமைப்பின் கீழே இருக்கக்கூடிய அந்த ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். செக்யூரிட்டி கவுன்சில், பாதுகாப்பு கவுன்சில், ஜெனரல் அசம்பிளி, பொது அசம்பிளின்னு சொல்லுவாங்க. அந்த பொது அசம்பிளியில் தான் 193 நாடுகளும் உறுப்பினர். அது மாதிரி அதுக்குன்னு ஒரு செயலகம் இருக்கும், செக்ரட்டரியேட். இப்போ கேபினெட் செக்ரட்டரியேட் ஒன்று இருக்கு, அது மாதிரி ஒரு செக்ரட்டரியேட் இருக்கு, அஃபிஷியலாக இருக்கு. அது மாதிரி எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில், பொருளாதார மற்றும் சமூக கவுன்சில் ஒன்று இருக்கு, சமூக வளர்ச்சிக்கும் பொருளாதார வளர்ச்சி. அது மாதிரி ட்ரஸ்டிஷிப் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஏதாவது 2 நாடுகளுக்கு இடையே ஒரு குறிப்பிட்ட இடம் வந்து பிரச்சனையா இருக்குது அப்படின்னாக்கா அந்த இடத்த வந்து ஐக்கிய நாட்டு சபையினுடைய அதிகாரத்துக்கு கீழே கொண்டுட்டு வந்து அந்த 2 நாடுகளிடையே இருக்கக்கூடிய சர்ச்சைகள் தீருகின்ற வரைக்கும் இந்த கவுன்சில், ட்ரஸ்டிஷிப் கவுன்சில் வந்து அந்த இடத்த பாதுகாப்பு செய்யும். அந்த 2 நாடுகள் சம்பந்தப்பட்ட 2 நாடுகளுடைய ஒப்புதலின் அடிப்படையில் இருக்கும். அது மாதிரி இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் 6 உறுப்புகள். இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாடு, பெரிய நாடு வந்து தவறு செய்து அல்லது அணு ஆயுதங்கள் நிறைய தயாரிச்சிருக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட இனத்தையே அழிச்சு லட்ச மக்கள் வந்து கொன்று குவித்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த நாடு சம்பந்தப்பட்ட சர்ச்சை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொது அசம்பிளியில வச்சு இந்த இன்டர்நேஷனல் கோர்ட், பன்னாட்டு சர்வதேச அந்த நீதிமன்றத்தில் வச்சு அதற்கு உண்டான வாதங்களை முன்னிறுத்தி அதுக்கு வந்து நீதி வழங்குவாங்க. இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இது வந்து ஹேக்வே அப்படிங்கிற இடத்துல இது இருக்கு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அங்கங்கள். இந்த ஆர்கன்ஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன், ஐக்கிய நாட்டு சபையினுடைய ஆர்கன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப எல்லா உறுப்புகளையும் பார்ப்பதற்கு முன்பாக 2 உறுப்புகளுடைய செயல்பாடுகள் மற்றும் பணிகள் ரொம்ப முக்கியமானது. ஜெனரல் அசம்பிளி, ஏன்னா அதில் வந்து ஓட்டெடுப்பு நடத்தி
அதுல ஒரு பிரச்சனைய முன்னிறுத்தி 2 நாடுகளிடையோ, அல்லது 4 நாடுகள் இடையேயோ, அல்லது 10 நாடுகள் இடையேயோ ஒரு பிரச்சனைகள், சர்ச்சைகள் உருவாகின்ற பட்சத்தில, அந்த பொது அசெம்பிளில அந்த பிரச்சனைய முன்னிறுத்தி, அது சம்பந்தப்பட்ட சட்டங்களை இயற்றி ஒரு ஒப்புதல் வாங்கிட்டு, அதன் பிறகு தான் அடுத்தது போகும். லாஸ்ட்டா எங்க போகும் அப்படின்னு பார்த்தோம்னா, பாதுகாப்பு கவுன்சில், செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செக்யூரிட்டி கவுன்சில் தான் இன்னைக்கு ஐக்கிய நாட்டு சபையில ஒரு அ அ சிறந்த உறுப்பாக செயல்படுகின்றது என்று பார்க்கின்றோம். இந்த பாதுகாப்பு கவுன்சில்ல 5 நிரந்தர உறுப்பினர்கள் இருக்கின்றனர். பிரிட்டன், அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, பிரான்ஸ் இந்த 5 நாடுகள். இந்த 5 நாடுகளுமே நியூக்ளியர் நாடுகள். இந்த 5 நாடுகள் தான் இன்னைக்கு நிரந்தர உறுப்பினர்கள். ஐக்கிய நாட்டு சபை செயல்படும் வரை இந்த 5 நாடுகளும் அ நிரந்தர உறுப்பினர்களாக இருக்கின்றன. அது மாரி நிரந்தரம் அல்லாத உறுப்பினர்கள், இந்த பாதுகாப்பு கவுன்சில்ல இருக்கக்கூடிய இந்த நிரந்தர அவையில உறுப்பினராக ஆகுவதற்கு கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இந்தியா வந்து செயல்பட்டுட்டு இருக்கு. ஆனா இன்னைய வரைக்கும் ஆக முடியல. சசி தரூர் திருவேண்டரத்தினுடைய எம்பி காங்கிரஸ். அவங்க கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதுல வந்து அண்டர் செக்ரட்டரி ஜெனரலா ஐக்கிய நாட்டு சபையில அவ்வளோ 193 நாடுகள் இருந்தும், நம்ம நாட்டுல இருந்து அண்டர் செக்ரட்டரி ஜெனரலா ஐக்கிய நாட்டு சபையில கிட்டத்தட்ட 20 வருடங்கள் பணியாற்றி அதன் பிறகு இங்க வந்திருக்காங்க. நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அது ஒரு பக்கம். ஸோ பாதுகாப்பு கவுன்சில்ல நிரந்தரமற்ற உறுப்பினர்கள்ல இந்தியாவும் ஒரு ஒரு உறுப்பினரா இருக்கு. ஆனா நிரந்தர உறுப்பினர் அப்படிங்கிற அந்தஸ்தை பெறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது என்று பார்க்கின்றோம். ஸோ இவங்க எல்லாம் 10+5 10 நிரந்தரம் அல்லாத உறுப்பினர்கள், நிரந்தர உறுப்பினர்கள் 5 15 பேரும் சேர்ந்து ஓட்டெடுப்பு அந்த கையெழுத்து போட்டு தான் ஒரு குறிப்பிட்ட நாடுக்கு அமைதி காக்கும் படையை அனுப்பி வைக்கின்றனர் என்று பார்க்கிறோம். இது தவிர்த்து பாதுகாப்பு கவுன்சில் அதில் இருக்கக்கூடிய அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், சைனா, பிரான்ஸ் இந்த 5 நாடுகளுக்கும் வீட்டோ எனப்படும் மறுதளிக்கும் அதிகாரம் வந்து இருக்குது. இந்த மறுதளிக்கும் அதிகாரம்னா என்னன்னா, இப்ப சமீப காலத்துல உக்ரைன்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகள ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு தீர்மானத்த முன்னிறுத்துறாங்க. ரஷ்யா வந்து இந்த மாரி போர் தொடுத்திருக்கு. இத வந்து கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்த நிறைவேற்றுறாங்க. ஆனா இந்தியா, சைனா போன்ற இந்த 2 நாடுகளும் சைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த தீர்மானத்துக்கு கையெழுத்து இடவில்லை. அது மாரி இந்தியா அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஆப்சென்ஸ் ஆகுது. நடுநிலையா நிக்குது. ஏன்னா ரஷ்யா பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 40களிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு அருமையான நட்புறவை கொண்டிருக்கக்கூடிய, உண்மையான உறவுமுறையை கொண்டிருக்கக்கூடிய 2 நாடுகள் என்று பார்க்கின்ற போது, இந்தியாவுக்கும், ரஷ்யாவுக்கும் ஒரு நல்ல ஒரு உறவுமுறை இருக்கு. ஸோ இந்த மாரி மறுதளிக்கும் அதிகாரம் அப்படிங்கிறது வீட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்கா பிரசிடென்ட் ஜோ பைடன் இருக்காரு இல்லையா? அவங்களுடைய நாட்டிலயும் அந்த அமெரிக்க பிரசிடென்ட்டுக்கு தனிப்பட்ட முறையில வீட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ அந்த நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டத்தின் பிரகாரம் காங்கிரஸ்ல இருந்து ஒரு சட்டம் குறிப்பிட்ட சட்டம் வந்து இயற்றுகின்ற பட்சத்தில், அந்த சட்டத்தை மறுதளிக்கும் அதிகாரம் பிரசிடென்ட்டுக்கு இருக்கு. அதே மாரி மறுதளிக்கும் அதிகாரம் பாதுகாப்பு கவுன்சிலில் இருக்கக்கூடிய 5 நிரந்தர உறுப்பினர்களுக்கும் இருக்கிறது. சப்போஸ் இன் கேஸ் அமெரிக்கா ஒரு குறிப்பிட்ட தீர்மானத்த எடுத்துட்டு வருதுன்னா, அத வந்து சைனா வந்து இல்ல இதுல கையெழுத்து போட முடியாது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த சட்டம் வந்து வாபஸ் ஆயிடும். இதே சைனா ஒரு குறிப்பிட்ட தீர்மானத்த எடுத்துட்டு வருது, அமெரிக்காவ கண்டிக்குது அப்படின்றப்ப, பிரான்ஸும், பிரிட்டனும் வந்து அந்த தீர்மானத்துக்கு வந்து ஒப்புதல் அளிக்கல, ஒத்துழைப்பு செய்யல அப்படின்னாக்கா, அந்த தீர்மானம் ஃபெயிலியர் ஆயிடும். ஓகே. இந்த மாரி பாதுகாப்பு கவுன்சில். இத மட்டும் நீங்க புரிஞ்சுங்க. இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சர்வதேச நீதிமன்றம் இருக்கு. அது என்ன ரோல் ப்ளே பண்ணுதுன்னா, பல நாடுகளுக்கு இடையேயான சர்ச்சைகளையும், பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சர்வதேச நீதிமன்றமாக செயல்படுது. பொருளாதார வளர்ச்சி என்று பார்க்கின்ற போது, ஐக்கிய நாட்டு சபையினுடைய யுஎன்டிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட புரோகிராம். ஐக்கிய நாட்டு சபை வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்னு இருக்குது. இந்த யுஎன்டிபி புரோகிராம் மூலமா அந்த பொது அசெம்பிளில இருக்கக்கூடிய உறுப்பினர் நாடுகள் அந்த யுஎன்டிபில தங்களுக்கு வேண்டிய உதவிகளை பெறலாம். சமூக வளர்ச்சிக்காகவும், பொருளாதார வளர்ச்சிக்காகவும், தங்களுக்கு வேண்டிய நிதி பற்றாக்குறையை சமாளிப்பதற்காகவும் இன்னைக்கு வந்து நம்ம அப்ரோச் பண்ணலாம். இப்ப ஸ்ரீலங்கா அப்ரோச் பண்ணாங்க. கிரீஸ் ஒரு காலத்துல
அப்ரோச் பண்ணிட்டு இருக்கு. ஸ்ரீலங்கால வந்து இப்ப இன்னைக்கு பேங்க்ரப்சின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீலங்காவுல இன்னைக்கு இலங்கையில பரீட்சை எழுதுறதுக்கு பேப்பர் இல்ல. அந்த பேப்பர் வாங்குறதுக்கு கூட பொருள் இல்ல, பணம் இல்ல. அப்படிங்கிற பட்சத்துல அப்போ ஒரு நாடு ஒட்டுமொத்தமாக பொருளாதார சீர்கேடுகள் நடந்து ஒரு தாழ்வு நிலையை நோக்கி போயிருக்கிற பட்சத்துல, அவங்க ஐக்கிய நாட்டு சபைக்கு அவங்க அனுப்புவாங்க. இந்த மாரி எங்களுடைய நாட்டுல பொருளாதார நிலை மிகவும் தாழ்ந்த நிலையில இருக்கு. அதுல எங்களுடைய மக்கள் வந்து சமூகத்தில் வாழக்கூடிய மக்கள் வந்து பொருளாதார நிலையிலும், சமூக நிலையிலும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய எங்களால் இயலவில்லை. அதனால் தயவு செய்து நீங்க வந்து பொருளாதார உதவி அளியுங்கள். மக்களை வாழ்வதற்கு உதவி புரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்ட் பண்ணாங்கன்னா, அத பொது அசெம்பிளில வச்சு அதை நிறைவேற்றம் செய்து, அங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த ஐக்கிய நாட்டு சபையினுடைய வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக அந்த நிதிய வந்து அவங்களுக்கு வழங்குவாங்க. இந்த மாரி பல நாடுகளுக்கு ஐக்கிய நாட்டு சபையினுடைய அந்த டெவலப்மென்ட் புரோகிராம் அ இந்த இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, பல நாடுகளுக்கு வழங்கியிருக்கு. இன்னைக்கு வந்து எல்லா நாடுகளுமே ஓரளவுக்கு பொருளாதாரத்துல மேலோங்கி இருக்கு. அப்படி கீழ்த்தங்கி இருக்கக்கூடிய நாடுகள் காப்பாத்தி விடுறதுக்கு ஒரு 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 சக்தி மிக்க கரமாக ஐக்கிய நாட்டு சபையினுடைய யுஎன் டெவலப்மென்ட் புரோகிராம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அது மிகையாகாது. தோல்விகளும் நிறைய இருக்கு. அதாவது வெற்றிகள் என்று பார்க்கின்ற பொழுது ருவாண்டா, உகாண்டா, யுகோஸ்லோவியா இந்த மாரி பல நாடுகளில் அரங்கேறி இருக்கக்கூடிய இன படுகொலைகளை இது வந்து அதாவது மனித படுகொலை சேதங்கள மேற்கொண்டு ஆகாதவாறு தடுத்து நிறுத்தியிருக்கிறது ஐக்கிய நாட்டு சபை எனலாம். பல நாடுகள்ல. ஓகே. பல நாடுகள்ல இது நடந்திருக்கு. லட்சோப லட்சம் மக்கள் வந்து கொன்று குவிக்கப்பட்டார். ருவாண்டா, உகாண்டா, யுகோஸ்லோவியா, நமீபியா, காங்கோலாம் பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் நோ பீஸ் டூ கீப் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. காங்கோவுடைய அந்த 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 ஐக்கிய நாட்டு சபையினுடைய செயலர் இருப்பாங்க. செயலர், செக்ரட்டரி ஜெனரல். அதுல வந்து அமைதி அப்படிங்கிறது இங்க வந்து நான் நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை இருக்கிறேன் அப்படின்ற மாரி. அந்த இடத்தெல்லாம் அமைதி காக்கும் படையெல்லாம் போய் அனுப்பி வச்சு, இன்கேஸ் அந்த அமைதி காக்கும் படை அ அனுப்பப்படவில்லை என்றால், கண்டிப்பாக அந்த காங்கோ அப்படிங்கிற நாடே இன்னைக்கு வந்து இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த மாரி பல வெற்றிகளை வந்து இருந்திருக்கு. பல வெற்றிகள் இருந்திருக்கு. பல நாடுகள்ல வந்து சர்ச்சை மிக்க நாடுகள்ல அமைதிய வந்து மறுபடியும் மீட்டிருக்கு ஐக்கிய நாட்டு சபை எல்லாம். தோல்விகள் என்று பார்க்கின்ற போது இன்னைய வரைக்கும் இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் அந்த எல்லை தொடர்பான பிரச்சனைகள்ல வந்து நமக்கு ஒரு நிரந்தர தீர்வு இன்னும் கிடைக்கல. இஸ்ரேல், பாலஸ்தீனிய பிரச்சனை நிரந்தர தீர்வு கிடைக்கல. ஆப்கானிஸ்தான்ல நிரந்தர தீர்வு கிடைக்கல. ஒசாமா பின் லேடன், அமெரிக்காக்கும் படை, அமெரிக்காவுடைய கூட்டணியில போயிட்டு எல்லாம் பண்ணது போனதெல்லாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு ஆப்கானிஸ்தான்ல ஒரு அமைதி அப்படிங்கிறது கிடையாது. என்னைக்கு அமெரிக்காவுடைய படைகள் வாபஸ் பெறப்பட்டதோ, உடனடியாக தலிபான்கள் என்கிற அல்ட்ரா முஸ்லீம் நேஷனலைட்ஸ் வந்து அவங்க ஆட்சிய வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஆப்கானிஸ்தான்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த மாரியான பல நாடுகள். இப்ப ஸ்ரீலங்கால உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். ஸ்ரீலங்காவுல பல ஆயிரம் தமிழ் மக்கள் வந்து இனப்படுகொலை செய்யப்பட்டார். ஒரு இனம் படுகொலை செய்யப்படுகிறது இன்னொரு இனத்தின் மூலமாக அப்படின்னு சொன்னா பரவால்ல. ஒரு இந்த இந்த படுகொலைகள் தீவிரவாதம் சம்பந்தப்பட்ட அல்லது மனிதர்கள் எதிர்ப்பாக மனிதர்கள் வாழ்வதற்கு எதிர்ப்பாக ஒரு அரசாங்கமே இன்வால்வ் ஆகுறப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப வேலியே பயிரை மேய்ந்த கதை தான் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஐக்கிய நாட்டு சபையினுடைய நடவடிக்கை ஸ்ரீலங்கால என்ன? கேள்விக்குறி. ஆப்கானிஸ்தான்ல என்ன? கேள்விக்குறி. ஈரான்ல என்ன? கேள்விக்குறி. ஈராக்ல என்ன? கேள்விக்குறி. சிரியால என்ன? கேள்விக்குறி. இது எல்லாமே அதான் இந்த மதம் சார்ந்த அரசியல், இனம் சார்ந்த அரசியல், அந்த படுகொலைகள் இத வந்து தவிர்ப்பதற்கு மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு நடவடிக்கைகள மேற்கொள்ள வேண்டியிருக்கு. என்னதான் ஐக்கிய நாட்டு சபை அதனுடைய பாதுகாப்பு படையை அனுப்பினாலும், அந்த பாதுகாப்பு படை அந்த குறிப்பிட்ட நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லை என்றால், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அமைதியை மீட்டெடுக்க முடியாது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இது வந்து சில தோல்விகள். என்னதான் வெற்றி தோல்விகள் இருந்தாலும், உலக அளவிலே ஒரு பெரிய போர் நடைபெறாம இந்த காலகட்டம் வரைக்கும் அவங்கவங்களும் அந்தந்த நாடும் ஓரளவுக்கு
மெயின்டெயின் பண்ணிட்டு போயிட்டு இருக்குது அப்படின்னாக்கா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன், அந்த ஐக்கிய நாட்டு சபையினுடைய ஒரு சக்சஸ். நிறைய வல்லுநர்கள் இன்னைக்கு ஐக்கிய நாட்டு சபையை வந்து மறுசீரமைப்பு பண்ணணும். சதாம் ஹுசேன் வந்து என்ன தப்பு பண்ணாரு? இப்போ அமெரிக்கன் மூலமாக இனிஷியேட் செய்யப்பட்ட அந்த சதாம் ஹுசேனுக்கு எதிரான வழக்கில் அவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா தூக்கிலிடப்பட்டு கொல்லப்படுகின்றார். இந்த மாதிரி பல நாட்டினுடைய அதிபர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதில் அமெரிக்காவுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு கவுன்சில்ல இருக்கக்கூடிய நிரந்தர உறுப்பினர்களுடைய ஆதிக்கமும் அதிகமா இருக்கு. ஒரு குறிப்பிட்ட நாட்டுல வந்து மிகப்பெரிய சர்ச்சைகள் எழும்பொழுது, பல மனிதர்கள் கொல்லப்படுகின்ற பொழுது, பல மனிதர்களுக்கு அடிப்படை உரிமைகள் அரசாங்கத்தின் மூலமாகவே மறுக்கப்படுகின்ற பொழுது, ஐக்கிய நாட்டினுடைய சபை, அந்த சபையினுடைய செயல்பாடுகள் ஒன்றுமே இல்லாமல் இருக்கின்ற பட்சத்தில் என்ன செய்வது? அதனால இந்த ஐக்கிய நாட்டு சபையை வந்து மறுசீரமைப்பு பண்ணணும். அதனுடைய அரசியல் சாசன சட்டங்கள, சார்ட்டர்ஸ வந்து மாத்தி அமைக்கணும். இப்ப அமெரிக்கா பார்த்தீங்கன்னா, 30 விழுக்காடு ஐக்கிய நாட்டு சபையினுடைய செயல்பாடுகளை அ அ நிறைவேற்றுவதற்கு நிதி யாரு குடுக்குறாங்கன்னா, அமெரிக்கா தான் குடுக்குது. அப்ப அமெரிக்கா என்ன சொல்லுதோ, அத தான் கேட்கக்கூடிய நிலையில் ஐக்கிய நாட்டு சபை இருக்கு. இந்த நிலை மாற வேண்டும். எந்த ஒரு நாடும் ஆதிக்கம் இது வந்து ஒரு உலக அமைப்பு, சர்வதேச அமைப்பு. அனைத்து நாடுகளும் பங்கு பெற்றிருக்கக்கூடிய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் அமைப்பு. இந்த அமைப்புல சில நாடுகள் மட்டும், இன்னும் நிறைய இருக்கு. அதுல சிடிபிடி, காம்ப்ரஹென்சிவ் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி அப்படின்றது ஒண்ணு கொண்டு வந்தாங்க. இதுல எல்லா நாடும் கையெழுத்து போடணும். அது பிரகாரம் என்னன்னா, அணு ஆயுதங்கள் ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய நாடுகள் மட்டும் தான் அந்த அணு ஆயுதங்கள, அல்லது நிரந்தர உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய பிரிட்டன், அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, பிரான்ஸ், இந்த 5 நாடுகள தவிர்த்து மற்ற எந்த நாடுகளும் அணு ஆயுதங்களை பரிசோதனை செய்யக்கூடாது. அந்த அணு ஆயுதங்கள் வச்சிருந்தாலும் அத வந்து இல்லாமல் செய்துவிட வேண்டும் அப்படின்னு சிடிபிடி அப்படின்ட்டு ஒரு ட்ரீட். இந்தியா வந்து கையெழுத்து போட சொன்னாங்க, அமெரிக்காவுடைய வற்புறுத்தலின் அடிப்படையில். ஆனா இந்தியா வந்து கையெழுத்திடவில்லை இன்றைய வரைக்கும். ஏன் அப்படின்னாக்கா, ஒன்று அணு ஆயுதங்கள் இல்லாத உலகமா நீ இத மாத்து. நீங்க நிரந்தர பாதுகாப்பு கவுன்சிலில் இருக்கக்கூடிய நிரந்தர உறுப்பினர்கள் மட்டுமே நீங்க மட்டும் வச்சிருந்தீங்கன்னா, எங்க பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அதனால எல்லாமே இதுல கையெழுத்து போட வேணும். ஒரு அணு ஆயுதங்கள் எந்த நாட்டிலுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லா நாடுகளும் நீங்க கையெழுத்து போடுகின்ற பட்சத்தில் நாங்களும் கையெழுத்திடுகிறோம் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வந்து மாற்றப்பட வேண்டிய சட்டங்கள் மாற்றப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மாற்றப்பட வேண்டும். அது மாதிரி பாதுகாப்பு கவுன்சில்ல இருக்கக்கூடிய நிரந்தர உறுப்பினர்களும் ரொட்டேஷன் பேசிஸ்ல ஒரு 2 வருஷம் இந்த 5 நாடுகள் இருக்கணும். அடுத்த 2 வருஷம் இன்னொரு 5 நாடுகள் இருக்கணும். அதாவது வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள், வளரும் நாடுகளுக்கு இந்த பாதுகாப்பு கவுன்சிலில் இருக்கக்கூடிய நிரந்தர உறுப்பினர்களாக ஆக இருக்கக்கூடிய தகுதியை வந்து அளிக்க வேண்டும் அப்படிங்கிறத ஐக்கிய நாட்டு மறுசீரமைப்பு சொல்லுது. ஸோ முடிவுரை என்று பார்க்கின்ற பொழுது, நான் ஏற்கனவே கூறியிருந்தது போல, ஐக்கிய நாட்டு சபை அப்படிங்கிற ஒரு சபை இல்லை என்றால், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 3ஆம் உலகப் போர் வந்து தவிர்க்க முடியாததாக ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ 2வது பாகத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இதில பன்னாட்டு அமைப்புகள், இந்த கொள்கைகள் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சமூக வளர்ச்சி, வெற்றி தோல்விகள் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து 2ஆம் பாகத்துல பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள். இதுல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். உலக நாடுகள், பிரெட்டன் வுட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. பிரெட்டன் வுட்ஸ் அமைப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, உலக வர்த்தக அமைப்பு. இது வந்து கேட் அப்படின்னு சொல்லிட்டு முன்னால இருந்தது. அதுக்கப்புறம் 1995ல ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டாரிஃப் அப்படிங்கிறத வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், நீங்க கூட பார்த்துருப்பீங்க. அமெரிக்காவில் வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு இரட்டை கோபுரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து தீவிரவாதத்தின் மூலமாக அந்த இரட்டை கோபுரம் வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து
அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு வந்து அங்க வந்து ஒரு நினைவு சின்னம் மாரி வச்சிருக்காங்க. ஸோ ஐஎம்எஃப் பார்க்க போறோம். உலக வங்கி பார்க்க போறோம். வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் பார்க்க போறோம். ஐரோப்பா யூனியன் பார்க்க போறோம். அந்த மாரி அ இந்தியாவும் பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் அப்படின்னு பார்க்க போறோம். இந்த மேற்கூறிய இந்த பிரெட்டன் வூட்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அது மாரி உலக பொருளாதார சீர்கேடுகள் 2008ல நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல அமெரிக்காவுல 13 பேங்க்க வந்து குளோஸ் பண்ணாங்க. இந்தியாவுல எந்த பேங்க்கும் குளோஸ் பண்ணல. அமெரிக்கா வல்லரசு நாடு. அங்கேயே வந்து 13 பேங்க் குளோஸ் பண்ணாங்க. ஆனா இந்தியாவுல வந்து ஒரு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடு. அப்படிப்பட்ட நாட்டுல எல்லா அமைப்புகளுமே பொருளாதார நிறுவனங்களும், அமைப்புகளும் எதுவுமே ஸ்தம்பிச்சு நிக்கல. அதுவே வந்து இந்தியாவுடைய வெற்றியை சுட்டிக்காட்டுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதுலருந்து இதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ வேர்ல்ட் பேங்க், ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ல ஸ்ரீலங்கா வந்து கடன் கேட்டு இது இந்த பன்னாட்டு பொருளாதார அமைப்புகளுடைய இந்த அமைப்புகள் வந்து எதுக்காக இருக்கு? அதனுடைய தேவைகள் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, ஒரு குறிப்பிட்ட நாடு உதாரணத்துக்கு கிரீஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 15, 20 வருஷத்துக்கு இப்பயும் அப்படிதான் இருக்கு. கிரீஸ்ல பார்த்தீங்கன்னா, ஆ சுத்தமா பொருளாதாரம் டவுன். பண மதிப்பு மிகவும் குறைந்து விட்டது. மக்கள் உணவின்றி தவிக்கின்றார்கள். அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படல. அரசாங்கம் கையேந்திர நிலையில இருக்கு. என்ன பண்றது? எல்லா நாட்டிலயும் கேட்கறாங்க. யூரோப்பியன் யூனியன் எல்லா இடத்துலயும் கேட்கறாங்க. அப்போ இந்த மாரி ஒரு நாடு பொருளாதார அளவிலும் தன்னுடைய மக்களை பாதுகாப்பதற்கு தங்களிடம் போதுமான அந்த பொருளாதார வசதிகள் இல்லாத பட்சத்திலே, இந்த மாரி அமைப்புகள் வேர்ல்டு பேங்க் அல்லது இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மென்ட், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், அதுக்கப்புறம் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இந்த மாரியான அமைப்புகள் ஒரு குறிப்பிட்ட நாடுக்கு கடன் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறது. கிரீஸ்ல ஒரு காலத்துல சுத்தமா போச்சு. அப்ப இந்த அமைப்பு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், உலக வங்கி இவங்க மூலமா கடனுதவி பெற்று ஓரளவுக்கு இன்னைக்கு ஒரு ஒரு சீரமைப்பா ஒரு நல்ல வளர்ச்சியின் பாதையில இருந்து வருது. ஆனா என்னன்னா, இந்த மாரி இப்ப நம்ம ஒண்ணும் இல்ல. உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல பேங்க் கிட்ட போய் நம்ம எஜுகேஷன் ஃபர்தரா படிக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம போய் நமக்கு பொருளாதார வசதி இல்லன்னா, நம்ம கடன் கேட்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம பொருளாதார வசதி ஓரளவுக்கு வந்த பிறகு அந்த கடன் அடைக்கிறோம். அது மாரி தான் நம்ம உள்ளூர்ல லோக்கல்ல இருக்கிற ஒரு பேங்க் மாரி தான். இந்தியன் பேங்க் ஆகட்டும், ஐசிஐசிஐ பேங்க் ஆகட்டும், ஏதாவது ஒரு பேங்க் மாரி உலக அளவுல ஒரு நாடு பாதிக்கின்ற பொழுது, அவங்க வந்து தங்களை மேம்படுத்திக் கொள்வதற்காக, தங்களை தங்களுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக உதவக்கூடிய ஒரு உலக அமைப்புகளாக ஐஎம்எஃப், உலக வங்கி. இப்ப ரீசென்ட்டா சைனாவுல ஏஐஐபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மென்ட் பேங்க். இது சைனாவுல ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும், பல மேற்கு ஐரோப்பா நாடுகள் இதுல உறுப்பினர்களா இருக்கு. நல்லா கவனிச்சுக்கணும். சைனா வந்து எல்லாரும் திட்டுறாங்க. கம்யூனிச நாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திட்டிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சைனாவால் ஆரம்பிக்கப்பட்ட ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மென்ட் பேங்க்ல அதுல உறுப்பினர்களா பல மேற்கு ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகளும் அதுல வந்து சேர்ந்திருக்குது அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. ஸோ இதுதான் வந்து அது மாதிரி வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், உலக வர்த்தக ஸ்தாபனம் எதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, உலகத்தில் பல்வேறுபட்ட நாடுகள் எல்லாத்துலயும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட இயற்கை வளங்கள் இருக்கும். அப்ப அந்த வளங்களின் மூலமாக ஒரு முன்னால வந்து பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இப்ப இந்தியாவுல வந்து சீரகம், ஆ ஆ மிளகு இதெல்லாம் வந்து நெறைய விளையிற பட்சத்துல, ஸ்ரீலங்கால காஃபி, டீ பிளான்டேஷன் நெறைய இருக்கும். அது மாரி இந்தியாவுல ஜூட் நெறைய இருக்கும். பாகிஸ்தான்ல வெங்காயம், உருளைக்கிழங்கு நெறைய இருக்கும். இன்னும் பல நாடுகள்ல பார்த்தீங்கன்னா, அவங்கவங்களுக்கு தனியா இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள பல நாடுகளுக்கு இடையே ஒரு ஒரு மாற்று முறையை சீர்படுத்தி கொண்டு போவதற்காக தான் இந்த உலக வர்த்தக அமைப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அம் இப்ப பாகிஸ்தான்ல வந்து உருளைக்கிழங்கு நெறையா விளையுது. அப்ப அந்த நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி பண்றப்ப, கூடுமான வரைக்கும் அந்த டாரிஃப்ஸ் வந்து வரி விதிப்பு அப்படிங்கிறது ஒரு குறைவுபடுத்தணும். இந்த நாட்டில இருந்து இந்த நாட்டுக்கு போணுச்சு அப்படின்னாக்கா எவ்வளோ வரி? அ அமெரிக்காவுல இருந்து இந்தியாவுக்கு வரணும்னா, இல்ல ரஷ்யாவுல இருந்து இந்தியாவுக்கு வரணும். இந்த மாரியான ஒரு பொருளாதார மேம்படுத்துதல் அல்லது உலக நாடுகள் எல்லாமும் பெற்று எல்லா
நாடுகளும் ஒரு சிறப்பான வளர்ச்சியை நோக்கி அ வீறுநடை போடுவதற்கு உண்டான ஒரு அமைப்பாக இந்த உலக அர்த்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு கிரிட்டிசிசமும் இருக்கு. ஏன்னா இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன கண்ட்ரோல் பண்றது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அமெரிக்கா தான் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு கூட ஒரு கிரிட்டிசிசம் இருக்கு. ம். அ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 15, 20 வருஷத்துக்கு முன்னால இந்தியாவில் விளையக்கூடிய பாசுமதி அரிசி இருக்கு இல்லையா? பிரியாணிக்கு பாசுமதி. அந்த அரிசி, அதுக்கப்புறம் இந்தியால விளையக்கூடிய மஞ்சள் இதுக்கெல்லாம் பேட்டன்ட் வந்து அமெரிக்கா வாங்கி வச்சிருக்கு. இந்தியா வந்து ஒரு காலத்துல இந்த பாசுமதி அரிசியெல்லாம் அமெரிக்காவிலருந்து எடுத்துட்டு போயிருச்சு. மஞ்சள் வந்து எங்க நாட்டுல விளைஞ்சது, அத எடுத்துட்டு போயிருச்சு. அதனால இந்தியாவில் விளையக்கூடிய பாசுமதி அரிசி ஆகட்டும், அல்லது மஞ்சள் ஆகட்டும், அதற்கு உண்டான அந்த உற்பத்திக்கு உண்டான ஒரு பார்ட் பேமெண்ட் வந்து பெனிஃபிட் வர்றப்ப, அவுட்கம் வர்றப்ப, அது எங்களுக்கு விளைச்சலின் விளைபயனாக எங்களுக்கு ஒரு அமௌண்ட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்ட் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. இந்த மாரி ஒரு நாட்டு மீது தான் கேஸ் ஃபைல் பண்ணுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப, பல நாடுகளில் இருக்கக்கூடிய வளங்கள், எண்ணெய் வளங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள், அந்த நாடுகள் மீதும் வந்து இது எங்க பொருள் அப்படின்னு பேட்டர்ன் போட்டு, அதுல இருக்கக்கூடிய வளங்கள்லாம் வந்து எங்கள சாரும் அப்படின்ட்டு கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. பேட்டன்ட் அப்படின்னாக்கா ஒண்ணும் இல்ல. ஒரு குறிப்பிட்ட பொருள் தங்களது நான் தயாரிச்சேன் அப்படின்னாக்கா, அந்த பொருள் எந்த இடத்துல விளைஞ்சாலும் எனக்கு ஒரு பார்ட் பேமெண்ட் எனக்கு வரணும். சரியா? எனக்கு அந்த விளைபயன்லேருந்து ஒரு பார்ட் வந்து ஒரு பொருளாதார பயன் எனக்கு வரணும். அந்த மாரி அமெரிக்கா வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வேர்ல்டு உலக வர்த்தக அமைப்பு தான் இதுக்கு காரணம் அப்படின்ட்டு நெறைய அமைப்புகளுக்கு தெரிய வருது. அதனால தான் அந்த உலக வர்த்தக அமைப்ப தீவிரவாத குழு ஒன்று இல்லாமல் அதை தகர்த்தது அப்படின்னு. அது மாதிரி பென்டகன் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு. அது வந்து மிலிட்டரி சம்பந்தப்பட்டது. அது இங்க இப்போ ஐரோப்பா யூனியன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது ஒரு அமைப்பு. இந்த ஐரோப்பா யூனியனும் ஒரு குறிப்பிட்ட நாடு உலகத்தில் எந்த நாடா இருந்தாலும் அந்த நாட்டுக்கு கடன் வசதி தேவைப்படுது. இல்ல தன்னை வந்து சரிவர பார்த்தீங்க அப்படின்னா 1.38 பில்லியன் பாப்புலேஷன் 2025ல சைனாவுடைய பாப்புலேஷன் மக்கள் தொகையை தாண்டும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. 2025 3 வருடம். ஸோ வளர்ந்து வரக்கூடிய நாடு, வளங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு. ஆனா இன்னமும் வந்து நம்ம வந்து கடன் பெறுகின்ற சூழ்நிலையில் தான் இருக்கோம். ஏன் வந்து சைனாவுல வந்து ஒரு பேங்க் ஆரம்பிச்சு பல நாடுகளுக்கு தேவைப்படக்கூடிய அந்த கடன் வசதிகளை வந்து சைனா வந்து குடுக்கக்கூடிய ஒரு பொருளாதார வல்லரசு நிலையை சைனா போயிட்டு இருக்கு. ஏன் இந்தியா இன்னும் பெறவில்லை? அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னமும் நம்ம பன்னாட்டு அமைப்புகள் நிறைய பார்த்துக்கலாம். நிறைய கிராமங்கள்ல உலக வங்கியின் மூலமாக இந்த பாலம் கட்டப்பட்டது. கடன் வாங்கிட்டு தான் இருக்கோம். வளங்கள் நிறைய இருக்கு. ரிசோர்ஸஸ் ஏகப்பட்டது இருக்கு. இன்டெலெக்சுவல் ரிசோர்ஸஸ் இருக்கு. ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் இருக்கு. செயற்கை வளங்கள் இருக்கு. இயற்கை வளங்கள் இருக்கு. ஆனா இதெல்லாம் டேப் பண்ணி இந்தியா வந்து ஒரு 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 சிறந்த நாடா உருவாவதற்கு நிறைய வாய்ப்புகள். அது வந்து அரசாங்கத்திட்ட மட்டும்தான் இருக்கு. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இன்னமும் நம்ம வந்து இந்த மாரி பொருளாதார அமைப்புகள் கிட்ட நம்ம கடன் வாங்கிட்டா இருக்கோம். உலக பொருளாதார சீர்கேடுகள் என்று பார்க்கின்ற பொழுது 1930ல ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்து அமெரிக்காவ தாக்குச்சு. எல்லா நாடுகளுக்குமே இந்த வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ் பொருளாதார சீர்கேடு கண்டிப்பாக வரும். நமக்கு வந்து ஒரு 1947லேருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளாதார சீர்கேடு அப்படிங்கிறது பெரிய லெவலுக்கு வரல. இப்போ டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிற சில காலகட்டங்கள் நம்ம சொல்லலாம். இதற்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ்டெரிட்டி மெஷர்ஸ் அப்படின்னுவாங்க. கிரேக்க நாடுல பொருளாதார சீர்கேடு வந்திருக்கு. IMF இப்ப சொன்னேன் இல்லையா? அது வந்து கடன் குடுத்திருக்கு. அப்ப IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஏன்னா ஒரு நாடு இந்த மாரி அமைப்புகள் மூலமாக கடன் வாங்கியாச்சுன்னா, அந்த அமைப்பு என்னென்ன விஷயங்கள பொருளாதார ரீதியாக அம்சங்கள சொல்லுதோ, அத வந்து நீ நிறைவேற்றியே ஆகணும். அப்ப அந்த IMF அமைப்பு கிரீஸ்க்கு வந்து ஒரு ஆர்டர் போடுது. ஒரு நாளைக்கு ஒரு நபர், கிரேக்க நபர் பேங்க்ல இருந்து ரூ. 100 தான் எடுக்கணும். நீ அக்கவுண்ட்ல வந்து லட்சக்கணக்கில, கோடிக்கணக்கில வச்சிருந்தாலும், நீ வந்து ரூ. 100 தான் எடுக்கணும். இது ஒரு ரிஃபார்ம். இது. ஸோ சர்வதேச அமைப்பு இந்த மாரி வந்து நிதி அமைப்புகள் கிட்ட நம்ம கடன் வாங்குறப்ப சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும்.
ஏன்னா ஒரு நாட்டினுடைய அரசாங்கத்தையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, கட்டுப்பாடுல வைக்கக்கூடிய அதிகாரம் வந்து இந்த மாரி அமைப்புகளுக்கு இருக்கு அப்படிங்கிறத நீங்க நினைவுல வச்சுக்கணும். நெறைய படங்கள்ல கூட காட்டியிருப்பாங்க. பணத்த வாங்கிட்டு பணம் குடுக்கலன்னா, வீட வந்து ஜப்தி பண்றது, எல்லா பொருட்களையும் எடுத்து வித்து, நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னாக்கா, அந்த கடன வந்து பேங்க்குக்கு அனுப்பிச்சுட்டு, பல குடும்பங்கள் வந்து நடுத்தெருவுல நிக்கக்கூடிய அந்த மாரி பல நாடுகள் வந்து இன்னைக்கு ஸ்ரீலங்கா வந்து ஆல்மோஸ்ட் வந்து தெருவுக்கு வந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்தியா இந்த மாரி நாடுகள் கிட்டலாம் வந்து ஆனா ஓரளவுக்கு 2008ல நடந்திருக்கக்கூடிய ஒரு உலக பொருளாதார சீர்கேட்டுல இந்தியா வந்து ஸ்தம்பிச்சு போகல. அதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து ஒரு விஷயத்த ரிசர்ச் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆராய்ச்சி மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா, இந்திய நாட்டினுடைய பெண்கள் அ நகை சேமிப்பு அதிகமாக செய்ததின் காரணமாகவே, இந்தியா இந்த மாரி உலக அளவுல நடைபெற்றிருக்கக்கூடிய பொருளாதார சீர்கேட்டிலிருந்து தப்பித்தது என்று ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் வந்து குடுத்திருக்காங்க. பாருங்க வந்து. இந்திய பெண்கள் வந்து ஒரு சேமிப்புல இருந்ததுனால ஏன்னா அமெரிக்காவுலலாம் சேமிப்பு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. பணத்த செலவழிக்கிறதும், சேமிப்புங்கிறதே ஒரு விஷயம் கிடையாது. ஆனா இந்திய மக்கள் இதுல பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உலக பொருளாதார சீர்கேடுகள் என்று பார்க்கின்ற பொழுது, இந்தியா வந்து ஓரளவுக்கு தப்பிச்சிருச்சு. அதே சமயத்துல அமெரிக்காவினுடைய அரசாங்க முறையையும் அவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. என்ன கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னாக்கா, அ கேபிட்டலிச அரசாங்க முறை வந்து இதுல நெறைய அ ஃபால்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல 2008ல ஃப்ரண்ட் லைன் அ இபிடபிள்யூ அப்படிங்கிற ஆங்கில பத்திரிகைகளின் வாயிலாக இந்த அ கேபிட்டலிச கொள்கையை எடுத்துட்டு, கம்யூனிச கொள்கை, கம்யூனிச அரசாங்க முறையை நம்ம கொண்டு வருவதன் மூலமாக, இந்த மாரி உலக அளவுல ஒரு பொருளாதார பாதிப்பை நம்ம வந்து அ ஏற்படுவத வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொன்னாங்க. அது ஆனா எந்த அளவுக்கு அது நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிறது ஃபியூச்சர் ஜெனரேஷன் தான் பார்க்கணும். ஸோ 3வது பாகமாக பிராந்தியவாதம் அப்படின்னு சொல்றோம். ஆங்கிலத்தில ரீஜினலிசம். நம்ம இப்ப போன இதில பார்த்தது பார்த்தீங்கன்னா, சர்வதேச அமைப்பு, பன்னாட்டு அமைப்பு, ஐக்கிய நாட்டு சபை, யூரோப்பியன் யூனியன், உலக வங்கி, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இந்த மாரி ஒரு உலக லெவல்ல இருக்கக்கூடிய அமைப்புகள் பார்த்தோம். பிராந்தியவாதம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கண்டம். சரியா? அந்த கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், அந்த கண்டத்தினுடைய ஒரு திசையிலே இருக்கக்கூடிய நாடுகள் அல்லது அருகாமையில் இருக்கக்கூடிய நாடுகள் என்ன பண்ணும்னா, எல்லாத்துக்குமே நம்ம வந்து உலக வங்கியையும், ஐக்கிய நாட்டு சபையையும் நம்ம நாட வேண்டியதா இருக்கு. இதுல டைம் ப்ராசஸ் நேர விரயம் அதிகமா இருக்கு. உடனடியாக நம்ம எல்லா பிரச்சனைகளும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அ ஒரு கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அ அதுக்கப்புறம் சமூக வளர்ச்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ராணுவ வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இது எல்லாத்தையுமே நம்மள நாமே வந்து நம்ம சமாளிச்சுக்கிட்டா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு உருவானது தான் ரீஜினலிசம் அல்லது பிராந்தியவாதம். அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம், யூரோப்பியன் யூனியன் ஒரு பக்கம் 27 நாடுகள் இருக்கு. சார்க் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜன் கிழக்கு ஆசிய அமைப்பு அப்படின்னு சொல்லி. ஒரு அருமையான அமைப்பு. 1985ல கடைசியா ஆப்கானிஸ்தான் கூட சேர்ந்தது. இந்த அமைப்புல இருக்கக்கூடிய 7 அல்லது 8 நாடுகள் பாகிஸ்தான், இந்தியா, ஆப்கானிஸ்தான், நேபாள், பூட்டான், அது மாரி வந்து மால்தீவ்ஸ் இந்த மாரி ஒரு 8 நாடுகள் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு இன்றைக்கு நன்றாக உருவாகியிருக்க வேண்டியது. அதாவது நேபாளுக்கு என்ன வேணும்? நேபாளுக்கு வேண்டியத நேபாள விளையக்கூடியத இந்தியாவுக்கு எடுத்துட்டு வர்றத அதனுடைய டாக்ஸ் கம்மி பண்றது. அது மாரி இந்தியாவுல நெறைய விளையக்கூடியது நேபாளுக்கு, இந்தியாவுல நெறைய விளையக்கூடியத வந்து ஸ்ரீலங்காவுக்கு அனுப்புறது. ஸ்ரீலங்கால நிறைய விளைய இருக்கக்கூடியத இந்தியாவுக்கு அனுப்புறது. இந்த 2 நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த வர்த்தக வரியை வந்து குறைத்து எல்லா நாடுகளில் அனைத்து நாடுகளிலும் இருக்கக்கூடிய வளங்களை எல்லா நாடுகளும் உபயோகப்படுத்தி, அந்த ஒட்டுமொத்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நாட்டினுடைய ஒரு முழு வளர்ச்சியை வந்து எட்டக்கூடியது தான் இந்த பிராந்தியவாதம் அப்படின்னு சொல்லி. ஐக்கிய நாட்டு சபை அப்படிங்கிறது ஒரு உலக அமைப்பு. இந்த பிராந்தியவாதத்துக்கு கண்டங்களின் வாயிலாக என்று பார்க்கின்ற போது ஐரோப்பா யூனியன் ஒரு மிகச்சிறந்த வெற்றியை அடைந்தது எனலாம்.
யூரோ, டாலரை தாண்டி யூரோ அப்படிங்கிற அந்த கரன்சியினுடைய மதிப்பு வந்து அதிகமாக இருந்தது அப்படிங்கிறத பல கட்டுரைகளின் வாயிலாக நம்ம படித்தோம். 27 நாடுகள், அது ரீசெண்டாக பிரிட்டன் வந்து வெளியே வந்துருச்சு. அதுதான் வந்து அவங்களுக்கு பிரெக்சிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நாடுகள்லாம் என்ன பண்ணுச்சுன்னா, தங்களுக்கு இடையேயான பொருளாதார தடைகளை வந்து நீக்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நாடுகளுக்கு இடையே ஒரு நாட்டில், நான் இப்போ சொன்னேன் இல்லையா, எந்தெந்த நாட்டில் என்னென்ன வழியோ அதை வந்து பொருளாதார ஒரு பண்டமாற்ற முறையில் கொண்டுட்டு வருது. அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட யூரோப்பியன் யூனியனில் யூரோ அப்படிங்கிற சேம் காயின், இப்போ இந்தியாவுக்கு வேற ரூபி, பாகிஸ்தானுக்கு வேற ரூபி, பங்களாதேஷுக்கு வேற பணம் கரன்சி முறை வேற, இப்போ நேபாளுக்கு வேற, இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் வெவ்வேறு கரன்சி இருக்கும். ஆனால் இந்த பிராந்தியவாதத்தின் மூலமாக பெறக்கூடியது என்ன அப்படின்றது பார்க்கின்றது, ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் ஒரே கரன்சியை வச்சுட்டு அதன் மூலமா வளர்ச்சி அடையக்கூடியது யூரோ சக்சஸ், பெரிய சக்சஸ். ஆனா இதுல பிரிட்டன் வந்து வெளியே வந்துருச்சுக்கு என்ன காரணம்னா, இந்த பிராந்திய அமைப்பின் மூலமாக எங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவுல வளர்ச்சி இல்லை, மாறாக வீழ்ச்சி தான் இருக்கு. எங்களின் மூலமாக, அதாவது பிரிட்டனின் மூலமாக மற்ற நாடுகளுக்கு உடைய வளர்ச்சிக்கு வந்து அது துணை புரிஞ்சுது. எங்களுக்கு அந்த பெரிய அளவுக்கு வளர்ச்சி இல்லை, அதனால நாங்க தனித்தே இயங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டன் எக்ஸிட்டட் ஃப்ரம் தட் யூனியன். அதுதான் பிரெக்சிட் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு வீழ்ச்சி தான், ஐரோப்பா யூனியனுக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி தான். ஆனா இருந்தாலும் இந்த மாதிரி பிராந்திய அமைப்புகள், இப்ப யூரோப்ல ஒரு பிராந்திய அமைப்பு, நார்த் அமெரிக்கால, வட அமெரிக்கால ஒரு பிராந்திய அமைப்பு, ஆர்கனைசேஷன் ஆஃப் அமெரிக்கன் ஸ்டேட்ஸ். அது மாதிரி ஆப்பிரிக்கால ஆர்கனைசேஷன் ஆஃப் ஆப்பிரிக்கன் யூனிட்டி, ஏசியன் பசிபிக் எக்கனாமிக் கோஆபரேஷன், இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐஐசி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒபக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, சியாட்டோ சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், சென்டோ அப்படின்ட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, நேட்டோ அமைப்பு அப்படின்னு சொன்னீங்க ரீசெண்டாக, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், இது வந்து அமெரிக்காவை தலைமையாக கொண்டு இருக்கு, வார்சா அப்படின்னு சொல்லிட்டு அது இது எல்லாமே பிராந்திய அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த பிராந்திய அமைப்பு உருவாக காரணங்கள் என்ன அப்படின்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல அங்காங்கே இருக்கக்கூடிய கண்டங்களில் இருக்கக்கூடிய 7 அல்லது 8 நாடுகள், 10 நாடுகள், 15 நாடுகள் ஒரு அமைப்பை உண்டாக்கி தங்களுடைய பொருளாதாரத்தையும், தங்களுடைய இராணுவத்தையும், தங்களுடைய சமூகத்தையும், தங்களுடைய கலாச்சாரத்தையும் ஒன்றிணைத்து எல்லா நாடுகளும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒரு மேன் ஒரு ஒரு மேல் நோக்கிய வளர்ச்சி அடைவதுதான் இந்த பிராந்திய வாதத்தின் நோக்கம். அப்போ ஒவ்வொரு பிராந்தியத்தின் அமைப்பும் வெற்றி பெறுகின்ற பட்சத்தில் இந்த உலக நாடுகளில் இருக்கக்கூடிய 195 நாடுகள்லையும் இந்த பிராந்தியங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு உலக வளர்ச்சியாக பாவிக்கப்படுகிறது என்று பார்க்கின்றோம். இதுதான் பிராந்திய வளர்ச்சியுடைய ஒரு டார்கெட் வந்து. இது நல்ல ஒரு தாட், இது வந்து பாருங்க நல்ல ஒரு ஐடியா. பட் சார்க்கு இந்த நம்ம இதுக்கு வருவோம், தெற்காசிய அமைப்பு, இந்த ஒரு அமைப்பு ஏன் வந்து சரியா வரல? நேம்னு ஒரு அமைப்பு வச்சு, அதுவும் ஒரு பிராந்திய அமைப்பு தான். அணிசேரா இயக்க கொள்கை, அணிசேரா இயக்க கொள்கை நேரு, டிட்டோ, நேசர் இந்த 3 பேரால் ஆரம்பிக்கப்பட்ட அணிசேரா இயக்கம் மட்டும் அந்த 1940 இறுதி காலகட்டத்திலையும் 50 இறுதி காலகட்டத்திலையும் இல்லை அப்படின்னாக்கா கண்டிப்பா ஒரு 3ஆம் உலகப்போர் உருவாயிருக்கும். இதுதான் பிராந்தியவாத அமைப்புகளுடைய வெற்றி எனலாம் நம்ம கண்டிப்பா சொல்லுவோம். சார்க் வந்து கிட்டத்தட்ட இந்த தெற்காசிய அமைப்பு ஒரு வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட எல்லாருமே சொல்றாங்க. இதற்கு வந்து முக்கிய காரணியாக என்று பார்க்கின்ற பொழுது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு வலிமையற்ற உறவு அப்படின்னு கூட ஒரு கசப்பான உறவு இன்னமும் போயிட்டு தான் இருக்கு. இந்த 2 நாடுகளும் இந்தியாவும் பிரதர்ஸ், ஆக்சுவலி சகோதரர்கள், எல்லாம் ஒன்னா இருந்தது தானே. இப்ப இந்த 2 நாடுகளுடைய உறவுகள் மட்டும் ஒரு 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 மேல் நோக்கிய நிலையில, ஒரு வளர்ச்சி அடைந்த நிலையில இருக்கும் பட்சத்தில் இந்த ஒட்டுமொத்த சார்க் அமைப்பு யூரோப்பியன் யூனியனை விட ஒரு பெரிய அளவு சாதனையை பெற்றிருக்கக்கூடிய பிராந்திய அமைப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனா என்ன பண்றது, இந்தியாவுக்கும்
பாகிஸ்தானுக்கும் பார்டர் டிஸ்பியூட் இருக்கு. இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் எல்லை சம்பந்தப்பட்ட சர்ச்சைகள் இருக்கு. இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் பிரச்சனைகள் இருக்கு. இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பிரச்சனை இருக்கு. இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் எல்லை தொடர்பான பிரச்சனை இருக்கு. இந்த எல்லை தொடர்பான பிரச்சனைகள்லாம் இல்லாம ஒரு வளர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்ற பட்சத்தில் இந்த சார்க் அமைப்பு யூரோப்பியன் யூனியனும் கண்டிப்பா ஒரு பீட் பண்ணியிருக்கக்கூடிய. ஸோ இதுதான் பிராந்தியவாதம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய. ஸோ உலக பார்வை என்று பார்க்கின்ற பொழுது உலக அமைப்பு இருக்கு. இன்னைக்கு இந்த உலக அமைப்புல ஒரு மறு சீரமைவு கண்டிப்பாக வேண்டும் என்று பார்க்கின்றோம். நிறைய அமைப்பு இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆஸ்திரேலியா, அமெரிக்கா இவங்கெல்லாம் சேர்ந்து ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு குவாட் அமைப்பு எல்லாமே இந்தியா கூட அதில் இருக்குது குவாட் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குவாட் அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏஷியாவில் வேற ஒரு சீனாவின் மூலமாக வர இருக்கக்கூடிய பாதிப்பு வந்து அதை எப்படி நம்ம வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக குவாட் அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல பிராந்திய அமைப்பு உருவாயிருக்கு. சர்வதேச அமைப்பு அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலும் இந்த மாதிரி பிராந்திய அமைப்புகள் உங்களுடைய வளர்ச்சி அதனுடைய வெற்றிகள் உலக அமைப்பு ஐக்கிய நாட்டு சபையினுடைய வேலையை வந்து குறைக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிராந்திய அமைப்புகள் வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் உங்களுக்கு அபவுட் ரீஜனலிசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கக்கூடியது என்ன பண்ணாக்கா ஐக்கிய நாட்டு சபையினுடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். அதனுடைய கொள்கைகள், பாதுகாப்பு போன்ற விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அதனுடைய அங்கங்களான பாதுகாப்பு கவுன்சில் மற்றும் ஜெனரல் அசம்பிளி பார்த்தோம். எப்படி வந்து ஐக்கிய நாட்டு சபை வந்து உலக அமைதிக்காக போராடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய வெற்றி தோல்விகள் என்று பார்த்தோம். கண்டிப்பாக ஐக்கிய நாட்டு சபை வந்து அது வந்து சீரமைப்பு செய்யணும். அதனுடைய சட்டங்கள் வந்து சீர்திருத்தப்படணும். அதனுடைய நிரந்தர உறுப்பினர்கள் அப்படிங்கிறது ரொட்டேஷன் பேசிஸ்ல வரணும். இந்தியா, பிரேசில், வெனிசுவேலா, உஸ்பெகிஸ்தான், கசாக்ஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் வந்து நிரந்தர உறுப்பினர்கள்லாம் ஆகணும். ரொட்டேஷன் பேசிஸ்ல கொண்டு வந்தோம் அப்படின்னாக்கா ஐக்கிய நாட்டு சபையில அந்த ஆதிக்க நாடுகள் அப்படிங்கிற சக்தி வந்து குறைவுபடும் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படும். அது மாதிரி பொருளாதார அமைப்புகள், இந்த பொருளாதார அமைப்புகள்லையுமே வல்லரசு நாடுகளுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குது. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது எப்படி தவிர்க்கப்படலாம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் வளர்ச்சி அடைந்த நாடுகளாக ஆகின்ற பட்சத்தில் அமெரிக்கா, பிரிட்டன், ரஷ்யா, சைனா, பிரான்ஸ் இந்த மாதிரியுடைய நாடுகளுடைய ரோலை இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, கனடா, ஜப்பான், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளும் இந்த அமெரிக்காவுடைய ரோலை ப்ளே பண்ணியாச்சு அப்படின்னாக்கா ஒரு ஈக்குவலாக ஒரு சமமான ஒரு பங்கேற்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மேற்கொண்டு உலக வர்த்தக அமைப்பு, இந்த உலக வங்கி, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு இதனுடைய செயல்பாடுகளுடைய காரணங்கள் என்று செயல்பாடுகளுடைய உண்மையான சக்தி எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா உண்மையான காரணத்துக்காக இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா செயல்படணும் அப்படிங்கிறது தான். சரியா? ரொம்ப வீழ்ச்சி அடைந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த நாடு உண்மையான காரணத்திற்காக அது மட்டும் இல்லாம அந்த நாட்டினுடைய உண்மையான பொருளாதார வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டுமே ஒழிய அந்த நாட்டுக்கு வந்து தங்களுடைய ரெகுலேஷன்ஸை வந்து திணிக்கக்கூடாது, தங்களுடைய சட்டங்களை திணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிராந்தியவாதம் உலக அமைப்புகள்ல ஐக்கிய நாட்டு சபையினுடைய வேலையை வந்து இது குறைக்கும் விதமாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு பிராந்தியம் 10 அல்லது 15 பிராந்தியங்கள் இருக்கின்ற பட்சத்தில் எல்லா பிராந்தியத்தினுடைய வளர்ச்சியும் ஒட்டுமொத்தமாக ஒரு உலக வளர்ச்சியாக மாறக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது என்று பார்த்தோம். ஸோ இதுதான் இந்த பிளாக்ல நம்ம பார்த்துருக்கிறது. எல்லா நாடுகளுமே எல்லா வளமும் பெற வேண்டும். எல்லா வளத்தையும் எல்லா நாடுகளும் பெற்றிருக்கிறது. அந்த வளங்களை உண்மையான நோக்கத்தோடு அதை செயல்படுத்துவதற்கு யார்கிட்ட அதனுடைய ரோல் இருக்கு, பங்கு யார்கிட்ட இருக்கு, அந்த ஒவ்வொரு நாட்டினுடைய உண்மையான அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டினுடைய அரசாங்கம் உண்மையாக இருக்கின்ற பட்சத்தில் இந்த உலக அரசாங்கம் அப்படின்றது ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். உருவாக்கப்பட்டு அதை செயல்படுத்துகின்ற பொழுது இந்த உலகம் 2025 அல்லது 30களிலோ அல்லது 40களிலோ ஒரு சிறந்த வளர்ச்சியை பெறும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மையாக நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் உங்களுக்கு மிக முக்கியமான
விஷயங்களா நீங்க பார்க்கணும். படங்கள நீங்க படிங்க. நன்றி. வணக்கம்.